டேய் நீ அதுமா 10 மணிக்கு தூங்குற ஏஞ்சிடா. இந்தா புடி, இதுல இருக்க எல்லாத்தையும் 10 மணிக்குள்ள வாங்கினோம். நான் போய் சமைக்கணும். மச்சான் ஹாப்பி நியூ இயர்டா. ஹாப்பி நியூ இயர் மச்சான். எப்படி மச்சான் இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா நீ என்ன ராசி? ரிஷப ராசிடா. ரிஷப ராசியா? மச்சான் ரிஷப ராசியா வேற லெவல்ரா. குரு உச்சத்துல இருக்கா, எங்கேயோ போற பாத்துக்கிட்டே இரு நீ வேணா. ஓகே மச்சான், தேங்க்ஸ்டா. மணி 10:30 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். மணி 10:20 ஆயிடுச்சு. ஈவினிங்கா பாப்போம்டா. சரி ஓகே பாய்டா. ஹலோ சொல்டா. டேய் மச்சான், உன்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஏன்டா? ஆமாண்டா, நீ ஆஃபீஸ் மாடியில் தம் அடிச்சதை நம்ம செக்யூரிட்டி குரு இருக்கார்ல, அவர் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டார் போலடா. அதனால மேனேஜர் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரா. இப்போதான் ஒருத்தன் குருவால உச்சத்தில் போகணும்னு சொன்னான். இப்போ குருவாலே வேலை போயிடுச்சுடா. நான் கூப்பிட்றேன் வைடா. அண்ணா இதில் இருக்க பொருள்லாம் கொடுங்க, அப்படியே ஒரு ஜம்மு. கடையில் தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம்? டேய் ஏன்ட்டியா, இந்தா புடி. இந்த பையில இருக்கிறதுலாம் 10 மணிக்குள்ள வாங்கினோம். நான் போய் சமைக்கணும். இப்போ தானே அப்பா இதை நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. எப்படி நம்ம பெட்லேருந்து எழுந்தோம்? எல்லாம் நடந்த மாதிரியே இருக்கு. நிஜமாக தான் நடக்குதா இதெல்லாம்? திரும்ப ஒன்றும் புரியவே மாட்டுது. மச்சான் ஹாப்பி நியூ இயர்டா. ஹாப்பி நியூ இயர் மச்சான். எப்படி மச்சான் இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா நீ என்ன ராசி? ரிஷப ராசிடா. ரிஷப ராசியா? ஆமாண்டா. ரிஷப ராசினா வேற லெவல்ரா. குரு உச்சத்துல இருக்கா, எங்கேயோ போற பாத்துக்கிட்டே இரு நீ வேணா. சரி மச்சான், 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். மணி 10:20 ஆயிடுச்சு. சாயங்காலமா பார்க்கலாம். பாய்டா. ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. சொல்றா. டேய் மச்சான், உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. ஏன்டா? ஆமாண்டா, நீ ஆஃபீஸ் மாடியில் தம் அடிச்சிருந்தல, அது நம்ம செக்யூரிட்டி குரு இருக்கார்ல, அவர் பார்த்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டார் போலடா. அதனால மேனேஜர் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரா. சரி நான் கூப்பிட்றேன்டா. இதுவும் முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கே. அண்ணா இதில் இருக்க ஜாமான்லாம் கொடுங்க, அப்படியே ஒரு ஜம்மு. ஓ, நமக்கு எல்லாமே திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ இப்போ என்ன, இப்போ 10 மணிக்குள்ளே போயிட்டு இதில் எடுத்து எல்லாம் வாங்கிட்டு வர்றோம் அதானே? என்ன இவன் நம்ம சொன்னது இவனே சொல்றான். சரி ஏதோ ஒன்று போய் வாங்கினோம். எல்லாரும் ஒருத்தவங்க இங்கே வரணுமே. ஏ மச்சான் ஹாப்பி நியூ இயர் தானே? ஹாப்பி நியூ இயர் மச்சான். மச்சான். எப்படி இருக்கு தானே கேட்க போகிறேன். நல்லா இருக்க மச்சான். நீங்களா இருக்கியா? நல்லா இருக்கு மச்சான். நான் என்ன ராசி தானே கேட்க வரேன்? ரிஷப ராசி மச்சான். குரு உச்சத்தில் இருப்பாரு. வாழ்க்கையில் ஓவன்னு போவனே. ஆமா, நீ என்ன ராசி? நான் கன்னி ராசிடா. கன்னி ராசி. இந்த வருஷம் ஃபுல்லாக ஜென்ம சனி, அடி வாங்காமல் ஓடி போயிடும். என்ன நம்ம சொல்ல வேண்டியதா இவனே சொல்லிட்டு போறான். இந்நேரம் இப்போ நமக்கு ஒரு கால் வரணுமே.
ஹலோ மச்சான் உன்னை என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதானே? இவனுக்கு எப்படி தெரியும்? இல்லடா செக்யூரிட்டி குரு போய் மேனேஜர்கிட்ட மாட்டி விட்டாரு அதானே? ஆமாண்டா. எல்லாம் எனக்கு தெரியும்டா. வைடா, கூப்பிடுறான் அப்புறமா. என்ன இவன் நம்ம சொல்ல வரத நமக்கே சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறான், ஒன்றும் புரியலையே. அண்ணா விலங்கு மளிகை நம்மளாம் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அப்படியே ஒரு தம். என்ன நமக்கு காரணமே இல்லாமல் நடந்ததே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. எப்படி வெளியே வர்றது? டேய் ஐயோ அப்பா, எத்தனை நாள் பையன் தூக்கி தூக்கி மூஞ்சி அடிச்சுனே இருப்ப? இல்லைப்பா கடைக்கு. என்ன கடைக்கு? மல்லிகை கடைக்கு. இப்போ அது ரொம்ப முக்கியமா உனக்கு? இப்போ என்ன இந்த இடத்துல போயிட்டு நான் 10 மணிக்குள்ள வாங்கிட்டு வரணும், நீ சமைக்கணும் அதானே? டேய் ஏன்டா கோவப்படுற? என்னாச்சு சொல்றா. நான் சொல்லுவேன் ஆனால் நீ நம்ப மாட்டேன். டேய் நான் என்னடா பண்றது? சின்ன வயசுல நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரி இருக்க மாட்டேன், பொய்யா தான் சொல்லிருப்ப. இப்போ மட்டும் நான் எப்படி நம்ப முடியும்? சரி பரவாயில்ல சொல்லு. எனக்கு எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்குப்பா. திரும்ப திரும்ப நான் எப்படிடா? அப்பா நீ வந்து எழுப்புறியா, கடைக்கு போறனா, ஃப்ரெண்டு போச்சு வேலை போச்சுன்னு சொல்றானா? எது வேலை போச்சா? அப்பா கனவுலப்பா. சரி எதனால வேலை போச்சு? அச்சோ நம்மள் தான் வேலை போச்சு திட்டுவாரு. அப்பா சொல்றத முழுசா கேள்ப்பா, எதனாலே போச்சு. சரி அப்புறம்? ஏந்துக்கிறேன், ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான், வேலை போச்சுன்னு சொல்கிறான், கடைக்கு போகிறேன், ரிப்பீட்டு. ஏந்துக்கிறேன், ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான், வேலை போச்சுன்னு சொல்கிறான், கடைக்கு போகிறேன், ரிப்பீட்டு. எப்படி ஏஞ்சிக்கிற? ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு வேலை போச்சு சொல்கிறான், கடைக்கு போகிற, ரிப்பீட்டு. அடிக்கிற அடியில் உடம்பு ஃபுல்லாக மாக்கட்டு போட்டுருவோம். நைட்டு 2 மணி வரைக்கும் ஏதாவது படம் பார்த்துட்டு வளர வேண்டியது. ஒழுங்காக கடைக்கு போயிட்டு வா. மணி இப்போவே 10:20 ஆகுது. அப்பா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. ஹலோ சொல்டா. மச்சான் உன்னை என்ன மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிட்டாரு, என்ன செக்யூரிட்டி குரு போயிட்டு தம் அடிச்சு மேனேஜர்கிட்ட மாட்டி விட்டாரு அதானே? ஆமாண்டா. ஆனால் இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்? டேய் இதோட இதை என்கிட்ட 4வது வாட்டி சொல்கிறடா. 4வது வாட்டி சொல்கிறேன்னா? டேய் நான் இப்போ தானே உனக்கு ஃபோனே பண்ணுறேன். டேய் நீயாச்சும் நான் சொல்கிறத நம்புடா. எனக்கு எல்லாமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குடா. ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா? ரிப்பீட் ஆகிட்டுன்னா புரியலையே. அதான் மச்சான். இதான் மச்சான் திரும்ப திரும்ப நடக்குது. ஓ அப்போ படத்தில் நடக்கிற மாதிரி உனக்கு எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிற? ஆமாம் மச்சான். சும்மா நான் காமெல்லாம் பண்ணாரா? அது எப்படா நடக்கும்? அப்புறம் எப்படா நீ சொல்ல வரதுக்கு முன்னாடியே தெரியும்? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி நீ சொல்கிற மாதிரி நடக்குதுன்னே வச்சுப்போம் இல்லை, அப்படி தானே நடக்குது. சரி அப்படி தான் நடக்குது. ஆமாம் எனக்கு என்னமோ கரெக்டாக தம்மோ பற்ற வைக்கக்குள்ளே தான் உனக்கு எல்லாமே திரும்ப திரும்ப நடக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நானும் உனக்கு ஃபோன் அடிச்சு தம் அடிச்சதுனால தான் உனக்கு வேலை போச்சுன்னு சொல்கிறேன். எனக்கு என்னமோ அந்த தம் தான் உனக்கு பிரச்சனைன்னு தோணுதுடா. சரி இப்போ அது பிரச்சனையாகவே இருந்தாலும் நான் என்னடா பண்ணுறது? ஒரு வேளை நீ இதை விட்டால் தான் உனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குமோ என்னமோ. பேசாமல் நீ இந்த வாட்டி தம்மே வாங்காமல் இருந்து பாரு கடைக்கு போயிட்டு. சரி மச்சான், நான் இந்த வாட்டி தம்மு வாங்கலை. அப்பயாச்சும் திரும்ப திரும்ப நடக்கிறது நிற்கிதான்னு பார்க்கலாம். சரி நீனும் எதுக்கும் கிளம்பி என் கூட வாடா, ஒன்றாவே போகலாம். சரிடா இதோ வரேன். சரி மச்சான். அண்ணா இந்த மளிகை ஜாமான் ஃபுல்லாக கொடுங்கண்ணா. என்னப்பா தம்மு வாங்காம போறீங்க? தலைவரே 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 தம்மு மட்டும் வேணாம் தலைவரே. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். தம்மு மட்டும் வேணாம். என்ன மச்சான் இப்போ ரிப்பீட் ஆகலைல்ல? இல்லை மச்சான் ஆகலை. ஆனால் இந்த தம்மெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆமாண்டா. பேசாமல் இந்த வருஷம் அந்த தம்மை விட்டுலான்னு இருக்கேன் மச்சான். டேய் சூப்பர் மச்சான், முதல்ல அதை பண்ணு. என்ன போன வேலை திரும்ப கிடைக்காதுல்ல? வேலை போயிடுச்சா? யார் சொன்னா? நீ தானடா சொன்ன. டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு உனக்கு ஷாக் கொடுக்கலான்ட்டு தம் அடிச்சதுனால தான் வேலை போச்சுன்னு சொல்ல வந்தேன். கடைசியில் பார்த்தா நீ என்கிட்ட வந்து இது மாதிரிலாம் லூப் ஆகுது, எனக்கு எல்லாமே திரும்ப திரும்ப நடக்குது, நீ எனக்கு ஷாக் கொடுத்த. அதனால சும்மா நானும் விளாட்ணும் கூட. இப்போ
வேலைலாம் போகலன்றதுனால திரும்பலாம் ஸ்டார்ட் பண்ணுற மாட்டியே. டேய் நிஜமா விட்டேன்டா. நீ திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உனக்கு எல்லாமே ரிப்பீட் ஆகிடும். ரிப்பீட்டா? இதுக்கப்புறம் ரிப்பீட்டே வேறான்டா. இந்தா பொடி, இந்த இந்த இந்தா பொடி, இதில் இருக்கலாம் எல்லாரும் சரி அப்படியே அப்படியே மச்சான். இந்தா பொடி போட்டேன்னா மச்சான் கட் பண்ணா ஏன் கீழே பார்த்துன்னு வர போய் கேஷுவலாக வாயா கீழே புது போட்டு கீழே பார்த்துன்னு வரு. வாடா கார்த்தி. டேய் ஏன்ட்டியா இந்தா இது இதுதான் பை ஓ வாங்கினோம். நான் போய் சமைக்கணும். இங்கே வாயா. ஏய் ஏன்டியா இந்த புடி 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 இதுல இருக்கிற பொருளை அதுக்கேட்டா லைட் அடிச்சு வேலை போயிடுச்சா? யார் சொன்னா? வேலை போயிடுச்சான்றான். வேலை வேலை அதுலேருந்து பேச இந்த முறை ஏச்சிடா வெளியே தூக்கி போடுவா. தூக்கி போட கீழே ஏச்சிடா இந்த இந்த பையில இந்த பையில நீ எதுமா 10 மணி வரைக்கும் தூங்குற. ஏஞ்சிடா ஏஞ்சிடா. எதுக்கு 2 வாதி அப்புறம் பார்த்தா தூங்கி வச்சுக்கிறேன். டேய் இந்த பையில அப்புறம் பார்த்தா தூங்கி வச்சுக்கிறேன். ஐயோ அங்க போறேன் திருட மாதிரி போறான் போறேன். ஏன் மச்சான் ஹாப்பி நியூ இயர் சொல்லுடா. மச்சான் ஓ நமக்கு எல்லாமே திரும்ப திரும்ப நடக்குது. இப்போ சாரி